அண்மை செய்தி. கஞ்சாவுடன் முதல்வரை சந்திக்க பாஜக நிர்வாகி முயன்றிருக்கிறார். மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கஞ்சா பொட்டலத்துடன் மனு கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகியை பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் பாண்டியை தடுத்து நிறுத்தி போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஜெகன் வழங்கிட கேட்கலாம். ஜெகன் வணக்கம். என்ன நடந்தது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானல் ஓய்வெடுப்பதற்காக சென்னையிலிருந்து தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருந்த போது அவரிடம் பார்த்திருந்தால் பாஜக நிர்வாகி ஒருவர் கையில் கஞ்சா பொட்டணத்துடன் மனு ஒன்றை வைத்திருந்தார். அவரை காவல்துறையினர் பார்த்தபோது அவரிடம் காவல்துறை விசாரணை நடத்தினார். குறிப்பாக பார்த்திருந்தால் அந்த மனுவில் அவர் என்ன விஷயம் பதிவிட்டார் என்றால், ஓய்வு பயணம் மேற்கொள்வதற்காக மதுரை விமான நிலையம் வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் தலை தூக்கி இருப்பதாகவும் இவற்றை தடுக்க வேண்டும் என கூறி கஞ்சா பொட்டணத்துடன் மனு கொடுக்க அவர் முயன்றிருக்கிறார். குறிப்பாக அவர் அளித்துள்ள மனுவிலும் பார்த்திருந்தால், இத்துடன் இணைத்து கஞ்சா பொட்டணத்தையும் வைத்துள்ளேன், தமிழகத்தில் பரவி வரும் கஞ்சா பொட்டணத்தையும் வைத்துள்ளேன் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஒரு செயலை கண்டு பார்த்திருந்தால் தற்போது மதுரை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பாஜக ஓபிசி அணியின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சங்கர பாண்டியன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை தற்போது தடுத்து நிறுத்தி அவர் கொடுக்கப்பட்டிருந்த மனுவையும் மறுப்பு தெரிவித்து பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் தற்போது பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய சங்கர பாண்டியனை தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்பு அவர் மீது வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட உள்ளதா என்பது பின்புதான் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.